இது கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜியோபாரதி, அதிமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கேவியட் மனுவில் என்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டு இந்த கள்ளச்சாரம் மரணம் தொடர்பாக தொடர்ச்சியான இந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் கூடிய திரு இன்பதுரை அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த கள்ளச்சாராயம் மரணம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஏதாவது மனு தாக்கல் செய்தாலோ இல்லை சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாலோ அது தொடர்பாக தங்களிடம் முறையாக அந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் பிறகுதான் உத்தரவுகள் பிறப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் கேவியட் மனு. அது தொடர்பாக தான் தற்போது அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இந்த வழக்கு தாக்கல், விசாரணை உள்ளிட்ட பல விஷயங்கள் முன்னெடுத்து வந்த நிலையில தற்போது இந்த கேவியட் மனுவானது அதிமுக சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.